திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மக்களையுமே ஒன்றிணைக்கும் பாலமாக மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஏழை எளிய குழந்தைகள் வெகு தூரம் நடந்து வந்து குழந்தைகள் படித்து செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அரசு வழி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் அரசு வழி கல்லூரியில் படிக்கும் மாணவ செல்வங்களும் நடந்தே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு வழி பள்ளி பேருந்தும் கல்லூரி பேருந்தும் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். இது மட்டுமில்லை, அனைத்து பாட புத்தகங்கள் புதிதாக கட்டமைப்பு செய்து புதிதாக கொண்டு வந்து கல்வித்திறனை மேம்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இன்று வரை பழைய பாடத்திட்டங்கள் மட்டுமே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குழந்தைகளுக்கு ஏற்ப ஆங்கில வழி கல்வியை மேம்படுத்தப்பட வேண்டும். அக்குழந்தைகள் விரும்பினால் தமிழ் வழி கல்வியும் பயில ஒரு வாய்ப்பை அளிக்க வேண்டும். அல்லது ஆங்கில வழி கல்வியை அவர்கள் விரும்பினால் கற்றுக்கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அரசு பள்ளிக்கூடங்கள் செயலாற்றப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழ் வழியில் மட்டுமே பாடம் கற்கப்பட வேண்டும். இன்றைக்கும் அதை வைத்து அரசியல் புரிந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் என்றைக்காவது திருந்தப்பட வேண்டும். நீட் தேர்வு என்று சொல்லி இன்று வரை ரத்து செய்வதாக இவர்கள் பொய் வார்த்தைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான தீர்வை இன்று வரை எட்டப்படாமல் அதற்குரிய இவர்கள் கேட்பதை போல தாய்மொழியான தமிழில் வினாத்தாள் இருக்க வேண்டும் என்று இன்று வரை வலியுறுத்தப்படவில்லை. அதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மீண்டும் மீண்டும் வினாத்தாள் தமிழில் இருக்கப்பட வேண்டும், எளிமையாக குழந்தைகளுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் வேண்டுகோளாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரை திராவிட மாடல் என்று பொய் வார்த்தைகளை மட்டுமே அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு ஏற்ப கல்வித்திறனை மாற்றி அமைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் கட்டிடங்கள் சரியாக இல்லாமலும் ஆங்காங்கே மரத்தடியிலும் குடிசைகளிலும் குழந்தைகள் படித்து கொண்டிருக்கும் இயலாமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்வியை உயர்த்தி தர வேண்டும். அக்குழந்தைகளுக்கு ஏற்ப நூலகங்கள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும், மைதானங்கள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. நன்றி.